கார்த்தி தீபா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. ரியா தான் சாமியார் வேஷத்தில் வந்து தீபா அழைச்சிட்டு போனாங்கங்கிற விஷயத்தை கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து ராஜா வந்து நிற்கிறாப்பில் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து என்ன வந்துட்டியா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னோடனே, நீ ஊரில் இல்லையா, அதனால் இங்கே வந்து ஏகப்பட்டது நடந்து போச்சு. இப்போ வந்து ரியா வந்து தீபாவை வேற வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கா, அவளை தீபாவை வேற காணும், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, அங்கே இருக்காங்க அப்படிங்கிறப்ப, அதான் இங்கே கோவிலில் இருக்காங்க, வா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே வந்து தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்குறப்ப எங்கே ஆளையே காணுமே அப்படிங்கிறப்ப, சரி பக்கத்தில் இங்கே யாரையாட்டும் விசாரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோனை எடுத்து தீபா ஃபோட்டோவை காட்டுறாங்க. அங்கே உள்ளவங்க யாரும் சரியாக சொல்லலை. நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ள, நிச்சயமாக வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்ட நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் வேண்டாம், இப்போதைக்கு நான் கோவமாக இருக்கேன், எனக்கு மனசே சரியில்லை, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை இங்கேருந்து தான் புடவை எடுத்துகிட்டு போனாங்க, அதே சமயத்தில் இந்த பக்கம் தீபாவையும் காணும், அம்மாவுக்கும் முடியல, அதனால் அவங்க 2 பேரும் கிடச்சதுக்கப்புறம் நான் நன்றி சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அதுவும் நல்லதான், உனக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு வேண்டிட்டு வராங்க. வந்தப்போ வந்து பக்கத்தில் அந்த ஒரு அம்மா வராங்க, அவங்ககிட்ட காமிச்சோன்னா, ஆமாப்பா இவங்கள நான் காலையில் பார்த்தேன் அப்படின்னோடனே, எப்போ பார்த்தீங்க, இப்போ தான்ப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பெண் சாமியார் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னோன்னா, நீங்கள் முகத்தை பார்த்தீங்களா, இல்லைப்பா முகத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா, சரி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. கரெக்டாக வந்து ரம்யா வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் கோவிலில் விசாரித்தப்போ வந்து யாரோ ஒரு பெண் சாமியார் அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ ரியாவாக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் எனக்கும் அந்த டவுட் இருக்குது, நான் எதுவாக இருந்தாலும் நானும் தேடிட்டு இருக்கேன், ஏதாவது கிடச்சிச்சின்னா உண்மை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து விசாரிச்சிடுறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறமேட்டுக்கு சரி வா போய் பார்க்கலான்ட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரம்யா வந்து லைட்டாக டவுட் படுறாங்க. எனக்கு என்னமோ வந்து இவ்வளோ நாள் ஆகியும் அவள் வந்து எஸ்கேப் ஆகிருக்கான்னா நிச்சயமாக யாரோ ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க, அது யாராக இருக்கும், அநேகமாக ஐஸ்வர்யாவை தவிர வேறு யாரும் அவளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, சரி அவங்க அம்மா வீட்டுக்கு போய் விசாரித்து பார்த்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வீட்டுக்கு காரை எடுத்துக்கிட்டு ரம்யா வந்து வேகமாக வராங்க. இந்த பக்கம் ஆனந்தும் அருணும் வந்து அங்கே உள்ள அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்தப்போ இவ தான் வந்து என் தம்பியோட ஒய்ஃபை வந்து எங்கேயோ வச்சுருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படிங்களா பாஸ், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம விசாரித்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆளை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோன்னே ஒரு பாட்டில் கையில் ஒன்று வச்சுருக்காங்க. அதை ஊற்றிட்டு அவர் வந்து நாக்கால் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாப்புல. பார்த்துட்டு வந்து அவர் வந்து குறி சொல்கிறாரு. அவர் வந்து கரெக்டாக வந்து சாமியார் தீபா அப்படின்னு சொன்னோன்னே ஒரே குழப்பமாக இருக்குது. சரின்ட்டு போயிடுறாங்க. நான் உன்னை வந்து கண்டுபிடிச்சி கொடுன்னு சொன்னால் நீ என்ன சொல்கிற, அவருக்கு கரெக்டாக சொன்னோன்னா குறி சொன்னோன்னா கரெக்டாக இருக்கும், எப்போவுமே தப்பாது அப்படின்னோடனே, இந்த பக்கம் கரெக்டாக ரம்யா வந்து ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் ஓவர் ஆக்டிங் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் ரொம்ப நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக. இந்த பக்கம் வந்து இது மாதிரி ரியா மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவள் தான் அழைச்சிட்டு போயிருக்கா அப்படின்னு கார்த்திக் கூட இப்போ சொன்னாப்புல அப்படின்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்கக்கிட்ட அவர் அந்த பையன் குறி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னால், அவன் எப்போவுமே தப்பாக சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் தேட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் காரை எடுத்துகிட்டு இவங்களும் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து ரம்யா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்து கதவை தட்டினோன்னே, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து உங்கள் சம்மந்திக்கு அடிபட்டிருக்கே, நீங்கள் வந்து போய் பார்க்கவே இல்லையா அப்படிங்கிறப்ப, இல்லை அவங்களுக்கும் எனக்கும் சண்டை, அதனால் நான் வந்து சரியாக பார்க்கணுங்கிற எனக்கு மனசு வந்து துளி கூட ஒப்பலை, அதனால் நான் பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பொண்ணு அங்கே அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கால, அதுக்காகவாவது நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லை அப்படிங்கிறப்ப, நான் தான் பார்க்கல பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, உனக்கு என்ன வேணும், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் சும்மா தான் இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், ஐஸ்வர்யா இங்கே இல்லையே அப்படிங்கிறப்ப, ஒரு நிமிஷம் இருங்க இந்த கதவை திறந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவை திறக்கிறாங்க. பின்னாடி வந்து ரியா வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ இங்கே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் பின்னாடி போய் ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து லேப்டாப்பு, இந்த ட்ரெஸ்ஸு, சாரீ எல்லாம் பார்த்தோன்னே, லேப்டாப்பு சாரீ எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னா அங்கங்கே கிடக்கே, சரி கதவை திறந்து பார்க்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க ரெஸ்ட் ரூம் திறந்து பார்க்கலான்ட்டு திறறாங்க. தலையில் ஒரு அடியை போட்டு விட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு ரியா வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் போகிறப்ப வந்து 2 பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பாத்ரூம் கதவையும் திறந்துட்டாங்க. கரெக்டாக வந்து ராஜேஸ்வரி கரப்பாம்பூச்சியை தூக்கி போட்டோன்னா வந்து பயந்துட்டு இந்த பக்கம் ஓடி வந்துடுறாங்க. சேச்சா நமக்கு கரப்பாம்பூச்சின்னா வந்து அலர்ஜி, அதனால் இங்கே எதுவும் இல்லை போல் ரியா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க.
இந்த பக்கம் ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, உங்களை சந்தேகப்பட்டு தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ உன்னை தேடி இங்கே மறுபடியும் ஆனந்த் கார்த்தி எல்லோரும் வந்தாங்கன்னா அந்த சமயத்தில் நான் அந்த வீட்டுக்கு போயிடுவேன், நீ புத்திசாலி தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் மிரரை பார்த்து கரெக்டாக அந்த சாமியார் வேஷம் போட்டு கெட்டப்பில் செம மாதம் நிற்கிறாங்க. இப்போ தீபா இதே கெட்டப்பில் போய் இப்போ பண்ண வேண்டிய எல்லா வேலையும் அவளை அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த கெட்டப்பில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு சிக்கலும் வராது, சந்தேகமும் யாரும் பட மாட்டாங்க, சுலபமாக தப்பிச்சுக்கலாம். ரியா, நீ அதி புத்திசாலிங்கிறத ஒவ்வொரு தரையும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க.